ஆப்டிடியூட் ரவுண்டை கிளியர் பண்ண வாட்டி நெக்ஸ்ட் இருக்க ஒரு பெரிய ஹர்டில் தான் கோடிங் ரவுண்ட். இந்த கோடிங் ரவுண்ட் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க, இதோட டெஸ்ட் ஃபார்மேட் எப்படி இருக்கும், இதை ப்ராப்பராக எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி இந்த ரவுண்டை கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விச் இஸ் ஹவு டு கிளியர் கோடிங் ரவுண்ட். அண்ட் இந்த பிளேஸ்மெண்ட் சீரிஸில் இது 2வது வீடியோ. இதுக்கு முன்னாடியே ஆப்டிடியூட் ரவுண்டை பற்றி ஃபுல்லாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வேணும்னா அந்த வீடியோவை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் நவ் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் இந்த கோடிங் ரவுண்ட் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க இன் 2 ways. ஒன்று ஆன்லைன் மோட், ரெண்டாவது லைவ் கோடிங், ஆல்சோ நோன் அஸ் கோடிங் இன்டர்வியூ. பேஸ்ட் ஆன் த கம்பெனி, பேஸ்ட் ஆன் த ரோல், இதில் ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து கோடிங் ரவுண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆன்லைனில் நடக்குது அப்படின்னா நீங்கள் ஆப்டிடியூட் ரவுண்டை கிளியர் பண்ண வாட்டி இமீடியட்டாக உங்களுக்கு வந்து பேஜ் வந்து கோடிங் ரவுண்டுக்கான டெஸ்ட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். 2 கொஷினை 45 minutes சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ஆன்லைன் மோடில் நடக்கிறதுக்கான ப்ரொசீஜர். கோடிங் இன்டர்வியூன்னு பார்த்தோன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூரோட நடக்கும். இங்கேயுமே ஆல்மோஸ்ட் நீங்கள் 2 கொஷின் தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் அதுக்கு மேலே கேட்டாங்க அப்படின்னா டைம் வந்து இன்டர்வியூட ஓவரால் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக 2 கொஷின்லேயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஐதர் நீங்கள் வந்து பேப்பர்லேயோ இல்லை ஒயிட் போர்ட்லேயோ வந்துட்டு போடுற மாதிரி இருக்கும், லைக் கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ண சொல்லி உங்களுக்கு அங்கேயே அவுட்புட்டும் சம்டைம்ஸ் காட்ட சொல்லுவாங்க. அண்ட் கோடிங்கோட சேர்த்து நீங்கள் என்ன அப்ரோச் சூஸ் பண்ணுறீங்க, ஏன் அந்த அப்ரோச் சூஸ் பண்ணுறீங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ஓவராலாக கோடிங் ரவுண்டோட டெஸ்ட் ஃபார்மேட். ஒன்று ஆன்லைன் மோட், அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூவாக நடக்கும். அவங்க சொல்கிற கோடிங்கை நீங்கள் பேப்பர்லையோ இல்லை போர்ட்லையோ போடுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் மோட் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் கேஸ் பாஸ் பண்ணாலே போதும். இப்போ ஒரு கொஷின் இருக்குன்னா அதுக்கு ஒரு 10 டெஸ்ட் கேஸ் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் கொஷின் இருக்குன்னா அதுக்கு ஒரு 10 டெஸ்ட் கேஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டெஸ்ட் கேஸ் எல்லாமே பாஸ் ஆகிடுச்சுனாலே நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் கோடிங் ரவுண்டை கிளியர் பண்ண மாதிரி தான். இன் பர்சன் இன்டர்வியூவில் சம்டைம்ஸ் அவங்க வந்து டெக்ஸ்ட் எடிட்டரில் போட்டு எனக்கு அவுட்புட் காட்டுன்னு சொல்லுவாங்க, காட்டுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் காட்ட வேணா எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ண சொல்லுவாங்க, ஏன் இதை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதுதான் ஓவராலாக கோடிங் ரவுண்டோட டெஸ்ட் ஃபார்மேட். என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இந்த கோடிங் ரவுண்ட் நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணால் சூஸ் பண்ணி இந்த கோடிங் ரவுண்டை எழுதிக்கலாம். இப்போ ஆன்லைன் மோடில் நடக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கோட் எடிட்டர்லேயே உங்களுக்கு C++, ஜாவா, பைத்தன் இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் எது வேணுமோ நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கோட் பண்ணலாம். இதே தான் உங்களுக்கு சேம் வந்து இன்டர்வியூ கான்செப்ட்லையும் அந்த இன்டர்வியூவர் வந்து நீங்கள் என்ன லாங்குவேஜில் வந்து ஃபெமிலியராக ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் அதை சொன்ன வாட்டி அதுலேயே வந்து நீங்கள் கோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க கொடுக்குற பேப்பர்லையோ இல்லை அந்த ஒயிட் போர்ட்லையோ வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ்லேயே வந்து சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, இந்த ரவுண்ட் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தாச்சு, இதோட டெஸ்ட் ஃபார்மேட் பார்த்தாச்சு, இதில் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறதுங்கிறது பார்த்தாச்சு. இப்போ ஃபைனலாக எப்படி இந்த ரவுண்டை கிளியர் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா த ஆன்சர் இஸ் யூ ஹாவ் டு சால்வ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அதுதான் ஒரே ஒரு சொல்யூஷன். நீங்கள் எவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஃபெமிலியராக நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங்கில் கோடிங் ரவுண்டில் வந்து இருப்பீங்க. ஈஸியாக உங்களால் அந்த அளவுக்கு ப்ராப்ளமே சால்வ் பண்ணுற கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்து டெவலப் ஆகிருக்கும். ஸோ கோ டு சம் ஆன்லைன் காம்படிட்டிவ் பிளாட்ஃபார்ம்ஸ், ஸ்டார்ட் சால்விங் ப்ராப்ளம்ஸ். இஃப் யூ ஆர் அ பிகினர் அப்படின்னா ஐ ஆல்வேஸ் சஜஸ்ட் ஹேக்கர் ரேங்க். ஹேக்கர் ரேங்க்கில் ஒரு 100 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் மூவ் டு லீட் கோட். பிகாஸ் ஹேக்கர் ரேங்க் வந்து ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதை சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் லீட் கோட் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எடுத்த உடனே கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகாது. அண்ட் லீட் கோட்லையுமே முதல்ல ஈஸி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணுங்கள், தென் மீடியம், தென் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து போய்க்கோங்க. ஐநோ நான் சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக சொல்லிட்டேன், பட் கொஞ்சம் ஆக்சுவலாக கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக ஆகிக்கோங்க. இப்போ ஒரு கான்செப்ட் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கான்செப்டில் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்கறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அதை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி கிளியர் ஆகிக்கோங்க. தென் மூவ் டு காம்படிட்டிவ் பிளாட்ஃபார்ம். அதுக்கப்புறம் அங்கே ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். சப்போஸ் சில டைம் நமக்கு எடுத்த உடனே சில ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து தெரியாது, அதை எப்படி அப்ரோச் பண்ணணுன்னே கூட நமக்கு தெரியாது. பட் தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன், பேனிக் ஆக வேண்டாம். ஏன்னா நம்மளும் ஹியூமன் தான். ஸோ எடுத்த உடனே எல்லாமே தெரிஞ்சலாம் நமக்கு இருக்காது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கற்றுப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த ப்ராப்ளம் வந்து யூடியூப்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ வேறு யாராவது சால்வ் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி பாருங்கள். அப்படி சால்வ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டுட்டோரியல் பார்த்துட்டு அந்த அப்ரோச் எப்படி இருக்குது, அதுக்கு என்ன லாஜிக் இருந்துச்சு, ஏன் நம்மளால் அதை யோசிக்க முடியலன்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணி பார்த்துட்டு தென் அந்த கோடை வந்து பார்த்தே டைப் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. பட் டேரெக்டாக பேஸ்ட் பண்ணாதீங்க. தென் கொஞ்ச நாள் கழித்து அதே ப்ராப்ளமை உங்களால் ஓனாக சால்வ் பண்ண முடியுதான்னு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் புரியல, லைக் அது என்ன அப்ரோச் வருது, என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னா ChatGPT யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ப்ராப்பராக அதுவே எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தென் வந்து கோடை வந்து டைப் பண்ணுங்கள். கொஞ்ச நாள் கழிச்சு நீங்களே ஓனாக சால்வ் பண்ணி பாருங்கள். இதுதான் ஒன் ஆப்டிமல் சொல்யூஷன் டு கிளியர் கோடிங் ரவுண்ட். நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஈஸியாக இந்த ரவுண்ட் உங்களுக்கு வந்து மாறிடும். அண்ட் நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு கோடிங் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து பிகின் யுவர் கோடிங் ஜர்னின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கிளியராக ஒரு ரோட் மேப் மாதிரி அந்த வீடியோவில் எங்கே ரிசோர்ஸஸ்
கோர்ஸ் இருக்குது, என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் படிக்கலாம், அது எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே அந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் கார்ட்லேயுமே நான் அந்த வீடியோட லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள், ரெஃபர் பண்ணி பாருங்கள். இதுவே நீங்கள் மேங் மாதிரியான கம்பெனிஸ்லாம் ட்ரை பண்ணுறீங்க, மெட்டா, அமேசான், ஆப்பிள், நெட்ஃப்ளிக்ஸ், கூகுள் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா அங்கே கதையே வேறு. நீங்கள் வந்து டிஎஸ்ஏல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். டிஎஸ்ஏ ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கணும். அண்ட் அது எப்படி சால்வ் பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நான் சஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா C++, ஜாவா தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டராக இருக்கும் டிஎஸ்ஏ லேர்ன் பண்ணுறதுக்கு. அந்த லாங்குவேஜை முடிச்சுட்டு தென் டிஎஸ்ஏல ஃபஸ்ட்டு கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு அண்ட் அந்த கான்செப்டை இந்த கோடிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறாங்க, ஆஸ் அ கோடிங்காக அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தென் வந்து டிஎஸ்ஏ ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி சால்வ் பண்ணிங்கன்னா தான் உங்களால் நீங்கள் எய்ம் பண்ணுற அந்த மேங் கம்பெனிக்கு, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு வந்து பிளேஸ் ஆக முடியும். நீங்கள் சப்போஸ் வந்து இந்த மேங் மாதிரியான கம்பெனிஸ்லாம் போயிட்டீங்கன்னா உங்களோட லைஃபே செட்டு. நீங்கள் இப்போ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அவ்வளோ ரிசல்ட் வந்து உங்களுக்கு பின்னாடி கிடைக்கும். ஸோ டிஎஸ்ஏல ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. மேங் மாதிரி கம்பெனிஸ், பெரிய பெரிய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிலாம் போகிறீங்க அப்படின்னா டிஎஸ்ஏல யூ ஹேவ் டு பி ஸ்ட்ராங். நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கணும். இதுதான் ஆக்சுவல் வே. ஏதாவது ஷார்ட்கட்லாம் நீங்கள் கோடிங் ரவுண்ட் கிளியர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா முடியாது. ஷார்ட்கட்டே முதல்ல கிடையாது. நீங்கள் வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக சால்வ் பண்ணுறீங்க, எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஈஸியாக வந்து உங்களுக்கு கோடிங் ரவுண்ட் மாறிடும். இந்த கோடிங் ரவுண்ட் ரிலேட்டடாக நான் என்னென்னலாம் சொல்லணும்னு நினச்சேனோ சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிருங்க, உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. அண்ட் இந்த பிளேஸ்மெண்ட் சீரிஸ்ல நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல சஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ அந்த வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, signing off. This is Aravan. Do inspire.